தென்பழனி தூரமின்றி வடபழனி வந்து நின்று தன் அருளை தருகின்றார் தண்டாயுதபாணி. சாதுக்கள் பிரதிஷ்டை செய்ததால் மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலம். முருகப்பெருமான் தாமரை பீடத்தின் மீது வலது பாதத்தை முன்வைத்த நிலையில் எங்கும் காணாத பாதரட்சியுடன் காட்சி அளிக்கின்றார். கருவறை திருச்சுற்றில் தட்சிணாமூர்த்தி, சண்முகர், சண்டிகேஸ்வரர், துர்க்கை, வீரபத்திரர், பைரவர், காளி, வையாபுரி பாண்டியன், விஷ்ணு, தேவார மூவர், நடராஜர் மற்றும் மாணிக்கவாசகர் திருவுருவங்கள் உள்ளன. செவ்வாய் பகவானுக்கு தனி சன்னதி உள்ளதால் செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டு நிவர்த்தி அடைகின்றனர். விநாயகர், சொக்கநாதர், வள்ளி தேவயான சமேத சுப்பிரமணியர், மீனாட்சி அம்மன் மற்றும் அருணகிரிநாதருக்கு தனி சன்னதி உள்ளது. பல முருகன் கோவில்களில் இல்லாத ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி உள்ளது. அண்ணாசாமி தம்பிரான் பூஜை செய்த பழனி ஆண்டவர் படம் சன்னதியில் உட்பிரகாரத்தில் வடக்கு மண்டபத்தில் உள்ளது. தங்கத்தேர் ராஜகோபுரத்திற்கு எதிரே திருக்குளம் மற்றும் தலைவிருட்சமாக அத்திமரம் உள்ளது. முருகா.